ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பகவத்கீதை பூஜைக்கா வழங்கியவர் ஆசிரியரான ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு. பகவத்கீதை உலகெங்கிலும் உள்ள பல்வேறு மக்களால் போற்றப்பட்டு மதிக்கப்படும் உயர்வான நூல். இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்கள் கீதையின் முக்கியத்துவத்தை அறிந்து அதனை வாங்குகின்றனர். அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தால் உண்மையான குருசீட பரம்பரையின் வழியாக பெறப்பட்ட பகவத்கீதை உண்மையுருவில் நூலை வாங்க நேரிடுகிறது. ஸ்ரீல பிரபுபாதர் வழங்கிய இந்த மாபெரும் பொக்கிஷத்தை எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம்? நம்மிடையே எவ்வளவு முக்கியமான சொத்து இருந்தாலும் அதனை நாம் பயன்படுத்தாவிடில் என்ன பயன்? பகவத்கீதை உண்மையுருவில் நூலை வாங்கிய பின்னரும் வீட்டின் அலமாரியில் அதனை அப்படியே உள்ளபடி வைத்திருந்தால் என்ன பயன்? சிலர் இதைத்தான் செய்கின்றனர். பகவத்கீதை அறிவின் பொக்கிஷம். இதனை நாம் தினமும் படிக்க வேண்டும். இதன் அறிவிற்கு எல்லையே இல்லை என்பதால் எத்தனை முறை படித்தாலும் இது புது புது உணர்வுகளை வழங்கத்தக்கது. சரஸ்வதி பூஜை அன்று அலமாரியிலிருந்து வெளியே எடுத்து விஜயதசமி அன்று சில பக்கங்களை படித்துவிட்டு மீண்டும் வருடம் முழுவதும் அலமாரியில் வைத்துவிடக் கூடாது. அல்லது பூஜை அறையிலேயே எப்போதும் வைத்துக் கொண்டு தினமும் பூஜை செய்து படிக்காமல் இருந்துவிடக் கூடாது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எத்தனையோ குப்பைகளை மனதில் சேர்த்து கொண்டுள்ளோம். நாம் பார்ப்பவை, கேட்பவை, படிப்பவை என எல்லாம் பெரும்பாலும் குப்பைகளே. இந்த குப்பைகளை சுத்தப்படுத்த, இந்த குப்பைகளை வெளியில் வீச தினமும் மனதை பயிற்றுவிக்க வேண்டும். குப்பைகளை தினமும் களையாவிடில் விரைவில் அது குப்பை மண்டியாகி தூய்மைக்கு வாய்ப்பில்லாததாகிவிடும். அதுபோலவே மனதில் சேரும் குப்பைகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும். அதற்கு நாம் தினமும் பகவத்கீதை உண்மையுருவில் நூலை படிக்க வேண்டும். அல்லது பிரபுபாதரின் மற்ற நூல்களையும் படிக்கலாம். ஒரு நாளுக்கு குறைந்தது 40 பக்கம் படித்தால் மட்டுமே பௌதீக கடலில் மூழ்காமல் மிதக்க முடியும். இக்கடலில் இருந்து தப்பித்து ஆன்மீக உலகை நோக்கி முன்னேற வேண்டுமெனில் மேலும் அதிகமாக படிக்க வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த நூல்களை அல்லும் பகலும் பாடுபட்டு நம்முடைய நன்மைக்காக வழங்கியுள்ளார். தினமும் 1 மணி நேரமாவது செலவிட்டு பிரபுபாதர் வழங்கியுள்ள அமிர்தத்தை பருகுவோம். ஆழமாக படிப்போம். அவரது மிகப்பெரிய தியாகத்திற்கு மதிப்பளிப்போம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.